பாருவோட பிக் ஃபேன் இவர் தான் பாருவோட ரொம்ப அவளை பார்க்க கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க இல்லை, பார்வதி வந்து செம்மையாக இது பண்ணி ட்ராக்ல போயிட்டு இருக்கு. பார்வதி கிடையாது. பார்வதி ஷோர் பார்வதி. ஏன் அவள் விஜே, அவளுக்கு எல்லாமே ஆக்சுவலி தெரியும். ஒரு விஜே இதே மாதிரி மைக் பிடிச்சி நிறைய இடத்துல பீச்சில் பேசியிருக்கிறா. ஓகே, ஒரு ஷோக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணுறது, அவள் ஒரு ஹியூமன், அதையும் கன்சிடர் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிளேயர் பார்வதி பார்வதி பார்வதி. பாரு 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 அண்ட் சாண்ட்ரா. பாப்பா சார். ஷோ இப்போ வந்து கொஞ்சம் டல்லாக தான் போகுது. பாரு நல்லா கேம் விளையாடுறாங்க. எப்படின்னா அடுத்தவங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நடிப்பு அரகனை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அவரை வெளியே அமிச்சாச்சு. அந்த வாட்டர் மெலனை எல்லாம் சாப்பிட்டு தூக்கி போட்டாங்க. இப்போ வந்து கம்ருதீனை வச்சு விளையாடுறாங்க. கம்ருதீன் வந்து பாருக்கு ஆக்சுவலாக ஓப்பனாக தான் இருக்கிறான். நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், நீ என்னை கழட்டி விட்டுற போறியோ அப்படின்னு அவர் ஓப்பன் டாக்காக பேசுகிறாரு. ஆனால் பாரு அப்படி கிடையாது. பாரு ஃபஸ்ட்டு வந்து கம்ருதீனை வச்சு ப்ளே பண்ணாங்க. ஃபஸ்ட்டே அவன் என்னை பேட் டச் பண்ணா, குட் டச் பண்ணான்னு பேசினாங்க. இது எல்லாமே ஃபுல்லாகவே ஷோக்கோசம் அவங்க பண்ணுறது. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு அவங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ வந்து வச்சு விளையாடிட்டாங்க. சுவாரஸ்யமாக லவ் ட்ராக் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை வச்சு அவங்களால ஃபினாலே போக முடியாது. ஏன்னா லவ் கப்பிள்ஸ்லாம் வெளியே அனுப்பிச்சிருவோமா நம்ம ஆடியன்ஸு, நீ வெளியே போயே லவ் பண்ணுமா, உனக்கு எதுக்குமா டைட்டில் அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ அதை முடிச்சுட்டு ஒரு கேர்ள்ன்ற மாதிரி அவங்க பேட் டச் குட் டச். ஆனால் நீங்கள் ஆஃப்டர் 11:30 12:30 கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதனால் நான் சொல்ல விரும்பலை. பார்த்தீங்கன்னா லிட்ரலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற தெரியுது. பாரு தான் வந்து ஆக்சுவலாக கம்ருதீனை வந்து தேவையில்லாமல் பண்ணுறது பண்ணிவிட்டு அப்புறம் குட் டச்சு பாரு. ஏன்னா இப்போ அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அதனால கம்ருதீனை டவுன் பண்ணுறாங்க. அவங்க அந்த நாய் குலைச்சது பார்த்தீங்களா, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. எல்லாருமே கம்ருதீனும் பாரும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டு வரணும். ஏன்னா ஒரு பாவம் ஓட்டு வரணும்ல. இந்த பையன் தான் இந்த பொண்ணுக்கு எடுத்துட்டான்ப்பா, பொண்ணு நல்லவ அப்படின்னு எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, பையனுக்கும் பொண்ணுக்கும் அநியாயம் நடந்தால் பொண்ணு சொல்கிறதா நம்பும். என்ன பண்ணுறது, நம்ம சென்னை தமிழ்நாடு எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ அவள் கேம் ப்ளே பண்ணுறா. இப்போ அவங்க அம்மா வேறு வந்துட்டாங்களா. ஸோ அவங்க அம்மாவும் சூட்சமாக ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு கம்ருதீனை விட்டு தான் ஆகணும். அது ஒரு ஆக்டிங், அது ஒரு இதுக்கு. ஆமாம், இந்த மாதிரி நான் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னை கேளுங்க. அவள் விஜே ஆச்சே, எல்லாமே அவள் பண்ணிட்டு தான் வந்திருப்பா. அவள் ஃபீல் பண்ணுறா. கண்டிப்பாக இருக்கும். பிஆர் வச்சுக்கிட்டு வெளியே பண்ணிட்டு தான் வரான். ஏன் ஓட்டு இறங்கவே இல்லை. எல்லாம் பிஆர் மணி தான். மணி வில் டாக்ஸ் எவ்ரி திங். பார்வதி ஷோர் பார்வதி. ஏன் அவள் விஜே, அவளுக்கு எல்லாமே ஆக்சுவலி தெரியும். ஒரு விஜே இதே மாதிரி மைக் பிடிச்சி நிறைய இடத்துல பீச்சில் பேசியிருக்கிறா. ஓகே, ஒரு ஷோக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணுறது, அவள் ஒரு ஹியூமன், அதையும் கன்சிடர் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ கம்ருதீனை வச்சு சூப்பராக ப்ளே பண்ணுறான். கம்ருதீன் இப்போ அப்கமிங் இதில் கண்டிப்பாக கம்ருதீனும் போயிடுவான், பார்வதியும் போயிட்டு விக்கல் விக்ரம்ஸ் தான் டைட்டில் வின் பண்ணுவார். ஷோர். அது ஃபர்ஸ்ட் பிளேயர் பார்வதி பார்வதி பார்வதி. ஃபர்ஸ்ட்னு கிடையாது, அவள் ப்ளே பண்ணுறா, கேமுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறா. கேம்னா ஆக்சுவலி அப்படி தான் விளையாண்டு ஆகணும். பட் அதை தாண்டி ஒரு ஹியூமனாக அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதையும் கன்சிடர் பண்ணணும்ல. அவங்களுக்கு ஹர்ட் ஆகிடும். நம்ம விளையாடுறோம், அவங்க என்ன ஆப்போசிட்டில் அதை ரிசீவ் பண்ணுவாங்கன்னு ஒன்று நினைக்கணும்ல. அதை நினைக்கல பார்வதி. பார்ப்பேன். ஒஸ்ட்டாக போகுது. கம்ருதீன் பாரு பிஹேவியரில் தான். இவ்வளோ சீசனில் இந்த மாதிரிலாம் இல்லை. புரியல. இது எல்லாருமே பார்க்குற ஷோ இது. ஆனால் அந்த மாதிரி நடந்துக்கூடாதுல்ல. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, டெலிவிஷன்லேயே காமிக்கிறாங்க. அது நான் வேற சொல்லணுமா? அவன் வந்து டபுள் கேம், அரோரா பார்வதி அப்படி ரொம்ப கேவலமாக குட்டி குட்டி பசங்க பார்க்குறாங்க. நம்ம என்டர்டெயினிங்காக தான் பார்க்குறோம். அது எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்குறப்போ சின்ன பசங்களும் நம்ம கூட இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம எப்படி பார்க்கறது? கம்ருதீனும் பார்வதியும் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. பேசுறதெல்லாம் இல்லை, பட் அந்த டச் பண்ணிட்டு பேசுறது அதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு காட்டக்கூடாது. ஸோ அவங்க ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. பார்வதி ரொம்ப ஒஸ்டான கேரக்டர்.
அவர் அதுக்கு மேலே பார்வதி வந்து செம்மையாக கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் கமருதீன் வச்சு நல்லா ப்ளே பண்ணுறாங்க. கமருதீன் வந்து அதுக்கு அடங்கியே தெரியாமல் பண்ணிட்டு இருக்காரு ஏதோ ஒன்று, அவ்வளோதான். பலூனாக்கா நாங்கள் பலூனாக்கா ஃபேன்ஸ் ப்ரோ, அதான் கையில் பலூன்லாம் வச்சுருக்கோம். அப்படிலாம் இல்லை ப்ரோ. அவங்களும் நல்லா தான் விளையாடுறாங்க, எல்லாம் நல்லா தான் விளையாடுறாங்க. அது தெரியல. நோ கமெண்ட்ஸ். இல்லை, பார்வதி பற்றி கமெண்ட்ஸ் சொல்ல விருப்பம் இல்லை. ஆமாம் ஆமாம். பட் ஆனால் அவங்க விளையாடுறது வந்து அவங்களுக்கு நல்ல பேர் இருந்துச்சு வெளியே. இங்கே வந்து கொஞ்சம் அதை டேமேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க ஆக்சுவலி நல்ல விஜே, நல்லா படபடன்னு பேசுகிற பொண்ணு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்ற பேரில் இங்கே கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஆமாம், பை சான்ஸ் வர்றதுக்கு அவ்வளோ சான்ஸ் இல்லை. ஆனால் ஆமாம், இல்லை. பார்வதி கமருதீன் தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. பாரு பற்றி என்ன நினைக்கிறேன்னா, பாரு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க பண்ணுறது எதுவுமே பிடிக்கல. கமருதீன் பரவாயில்ல, பார்வதி தான் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும். அது மாதிரி தெரியுது, அவங்களோட இயல்பு அது மாதிரியா இல்லை அது மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு அது மாதிரி தோணுது. அவள் தான் அமுச்சு விட்டுறாளே, அவள் கூட சேர்ந்தாலே அடுத்த வாட்டி அவங்க போக வேண்டியது தான். அந்த மாதிரி அவள் கரெக்டாக பண்ணுறான். அவளோட இது அவள் பண்ணுறான். அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்களோட இது பண்ணுறான். பார்வதி பற்றி நோ கமெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, அவங்க வந்து அதே தான், அவங்களோட ஸ்டாண்டில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. பட் அது வந்து நம்மளோட இதுக்கு செட் ஆகாது. அதனால் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதான் எங்களுக்கு கேம் பிளேவே எங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அவங்க ஏதோ ஒன்று பண்ணணுன்ற அந்த மாதிரி பண்ணுறாங்க, அதனால நல்லா இல்லை. பாரு வந்து ரொம்ப காமெடி பண்ணுறா அங்கே இருந்துட்டு. ஆமாம், ஒஸ்ட்டு தான், அதுதான் சொல்கிறேன். ஆமாம், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க போல. அவங்க கொஞ்சம் கமருதீனை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தால் ஓகே. அவங்களோட கேம் நல்லாயிருக்கும். கேம் ஃபஸ்ட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ தான் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டாங்க. யா ஷூர்.